உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரபலம் புலியா எலியா? வீட்டில் எலி தான். ஆனால் வெளி உலகத்துக்கு புலி. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எங்கள் குடும்பத்தை என்னையும் அவள் அப்பாவையும் அவன் குழந்தையா நினச்சி எங்களுக்கு ரொம்ப நிறைய உதவிகளை செஞ்சு, அப்போ அவள் சென்னையில் அப்போ தான் வந்த புதுசு. அவளுக்கு ரொம்ப வருமானமும் கிடையாது. ஆனாலும் அவள் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து, அப்புறம் இன்னைக்கு எங்களை வாழ வச்ச சாமி அவள். அதனால் எங்களுக்கு என் குடும்பத்துக்கு எல்லாமே அவள் ஒரு எலி. ஆனால் பாசம்னா அவ்வளோக்குள்ள எங்கிட்ட இருப்பாள். அதே தான் அவளுக்குன்னு ஒன்று வரும்போது அவள் புலியாக மாறிடுவாள். என்ன நடந்துச்சுமா? என்ன சம்பவத்துலேருந்து உங்கள் குடும்பத்தை மீட்டு வந்தாங்க? குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனையில் எங்கள் வீடு, நாங்கள் கட்டின வீடு, அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கைவிட்டு போயிட்டு. மாடுனா பண்ண மாதிரி வச்சு வளர்த்தோம். அதில் கொஞ்சம் பிரச்சனையாகவே ஆமாம் லாஸ் ஆகிட்டு. அப்புறம் 2 பொண்ணுகளை கல்யாணிச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு நம்ம தெரியாதா திருநெல்வேலி சைடில் நிறைய நகைலாம் போட்டு. அப்புறம் அதில் கொஞ்சம் பிரச்சனையான உடனே அப்போ தான் பாப்பா படித்து சென்னைக்கு வாரா. வரும்போது எங்களுக்கு முடியாத கட்டத்தில் இருந்தோம். ஆனாலும் நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்களை ஆறுதல் சொல்லி எங்களுக்கு தனியாக வீடு கட்டி தந்தா. நீ அழக்கூடாதும்மா, ஒன்றையும் அப்பாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து அவன் எங்களுக்கு செஞ்சா. ஓகே, அன்னைக்கு குடும்பம் இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு குடும்பம் இருக்க நிலைமை என்ன? அன்னைக்கு நாங்கள் முதல்ல நல்லா இருந்தோம். அப்புறம் கீழே ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டோம். அந்த நேரத்தில் சொந்தங்களே கிட்ட கடன் வாங்கியிருந்தோம். சொந்தங்களே அந்த வீட்டை எங்களுக்கு வீடு தான் வேணும்னு வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்து எதையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளவோ இது பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு மனசு இறங்கலை. அந்த இதில் என் பொண்ணு நான் இருக்கேன்ப்பா அவங்களுக்கு அப்படின்னு வருமானம் அவங்களுக்கு கம்மி தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்லா செஞ்சா. இப்போ இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கா. நல்ல நிலைமையிலனா நல்ல ஒசரத்தில் இருக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கா. அவளை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுதோம். எங்கள் குடும்பத்துக்காண்டி அவள் எலியாக இருந்தாலும் அவள் வெளி உலகத்துக்கு அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆக்சுவலி தீபிகா, இன்னைக்கு அம்மா சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி இருக்குது. கூடவே உங்களுக்கு உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் அன்னைக்கு இருந்த ஃபேஸ் அப்படியான ஃபேஸாக இருந்திருக்காது. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நிலைமையில ஃபேமிலி இருந்துச்சு, இப்போ என்ன நிலைமைக்கு மேலே கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்சு கேட்குறேன். நான் காலேஜ் முடிக்கும் போதே எனக்கு தெரியும் நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஃபினான்ஷியலாக அப்படின்னு. பட் எனக்கு எவ்வளோ என்னென்னலாம் தெரியாது. அந்த ஏஜில் ஏதோ சில லட்சங்கள் இருக்குது அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருந்தது. மீடியா ரொம்ப ஆசை. போய் சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 or 2 மந்த்லேயே அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி நீ ஏதாவது பார்ட் டைமாக உன்னால் பார்க்க முடியுமா, உன் செலவுக்கு மட்டும் அப்படின்னு. மாமா தான் படிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சென்னை. ஸோ நான் என்னோட தேவைக்கு பண்ணணும் அப்படின்றதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா, மீடியா எனக்கு ஆசை இருக்குது. நான் ஏதோ ஒன்று சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ எனக்கு மீடியாவில் போய் நான் ஆங்கரிங் பண்ணுறேன், ஒரு ஷோக்கு எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குதுன்னா அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சமாக உள்ளே பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இனிஷியலாக ஒரு லோன் இருக்குன்னா அதுக்கு காசு அனுப்புறது, ஏதோ ஒரு கடனில் அந்த வட்டிக்கு மட்டும் நான் அனுப்புறது, அந்த மாதிரி போயிட்டு என்னோடய தேவைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரம் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம். ஏன்னா அண்ணன் தம்பி எதுவுமே இல்லை. அப்பாவோட ஒரு இன்கம் வச்சு மொத்தத்தையும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம வட்டி கட்டிகிட்டே இருந்தோன்னா காலத்துக்கும் கட்டிகிட்டே இருக்கணும். அடுத்து நமக்கு கல்யாணம் ஒரு லைஃப் வந்துருச்சுன்னா நம்ம அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட ஒரு நாள் பேசினேன். எனக்கு சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு நோட் போட்டு, வட்டியோடு இருக்கிறது எவ்வளோ, ஜாஸ்தி வட்டி எவ்வளோ, நகை எதெல்லாம் இருக்குது, லேண்ட் மேலே எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் நோட் போட்டுட்டு நான் ப்ரியாரிட்டி பண்ணேன். விவரம் தெரியாமல் இருக்கப்போ எவ்வளோ இருக்கும்னு நினச்சிங்க நீங்கள்? ஒரு வேல்யூ கடன் இவ்வளோ இருக்குன்னு அப்போ யோசிச்சது ஒரு 10 இருக்கும். 10 ஒரு 35-40 கிட்ட இருக்கு. 10 இருக்கும்னு நினச்சிங்க, 40 வரைக்கும் இருந்துச்சு. ஆமாம். ஸோ 40 நீங்கள் தான் அடைச்சிங்க? ஃபுல்லாக அடைச்சிட்டேண்ணா. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நான் கால்குலேட் பண்ணி இந்த டைமுக்கு இந்த காசு இதுக்கு இது அப்படின்னு நான் நோட் பண்ணி நோட்லேயே வச்சுட்டேன். அந்த மீட்டரை நான் விட்டுறவே கூடாதுன்னு. எனக்கு எங்கேயோ இருந்து இப்போ 2200 ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா 200 எனக்குன்னா எனக்கு அந்த 2000 ரூபாயில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். என் அக்கௌண்ட்டில் அந்த காசு இருக்கும். எப்படி ஒரு லட்சமாக வரும், லட்சமாக இங்கே நான் கொடுத்துட்டே இருப்பேன், கடனுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு அதுலேருந்து 1 ரூபாய் எடுத்து எனக்கு செலவு பண்ணணும்னு தோணதே இல்லை. இப்போ அது எல்லாமே அடைச்சிட்டேன். அம்மா அப்பா அதான் ஷீட் போட்டு தான் ஒரு வீடு கொடுத்துருக்கேன். இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க எந்த வீட்டை இழந்தாங்களோ அதுக்கு டபுள் மடங்கு நான் ஒரு வீடு பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் இதுக்காகவாது அம்மாவுக்கு அதை ஒன்று பண்ணி கொடுத்துடணும்
அவங்களுக்கு கடன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு மொமெண்ட் அம்மா அவங்கள்ட்ட உடஞ்சி பேசுனதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல அம்மா நடத்தின விதமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து இந்த ஒரு மொமெண்ட்டுக்காவது அம்மாவுக்கு நான் அதை பண்ணி கொடுத்துருவேன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் ஆள் மனதில். அப்பா அம்மா வந்து ஊர்லேயே ஒரு நல்ல பேரில் வாழ்ந்தவங்கண்ணா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சென்னைக்கு நிறைய வாட்டி கூப்பிட்டேன், கடன் இருக்கும்போதும் கூப்பிட்டேன், நம்ம அடைச்சிடலாம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு. அவங்க வரல. அப்போ அப்பாவும் அம்மாவும் சொன்னது என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த ஊரை விட்டு வந்துட்டோம் அப்படின்னா 3 பிள்ளைங்களை பெற்றான், கடன் வாங்கினா போயிட்டான், சொத்துக்கிட்டெல்லாம் விற்றுட்டு அவன் போயிட்டான்னு என் பேரில் ஒன்று வரும், அதில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்னென்னா அவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்களோ அந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நிக்கணும்னு இருந்துச்சு. சுயமரியாதையும் தன்மானத்தையும் காப்பாற்றணும். கடனை அடைச்சிட்டு முதல்ல பண்ணதே எங்க ஊர் கோவில் திருவிழாவுக்கு அன்னதானம் போட்டேன். எந்த வாயெல்லாம் எங்களை பேசிச்சோ எல்லாரும் ஒரு வேளை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் என்னோட பீக் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆக்சுவலாக என்னன்னா, சில நேரம் அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி மொமெண்ட்டும் வேணும். ஏன்னா நிறைய நேரங்களில் இவன் கடன்காரன் ஆகிட்டான், ஊரை விட்டு காலி பண்ணிட்டான், 3 பொம்பளை பிள்ளை பார்த்தா இதான் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, நான் கடன்காரன் இல்லை, நான் சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி மொமெண்ட்டை உருவாக்குறதுமே நம்ம லைஃப்பில் ஒரு ஹைப் தான். அப்போ தான் நமக்குமே எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மொமெண்ட் வந்து கொடுக்கும். உண்மையிலே புரியுதாங்க நீங்கள். அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள், இன்னாருடைய அம்மா இல்லை இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சிசர் மனோகரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல் ஃபங்க்ஷனில் சீல்டு வாங்க போகிறேன் காமராஜர் அரங்கத்தில். அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டு, ஒரு ஷூட்டிங் முடிச்சு போகும்போது லேட்டு. வாழ்க்கையில் என் ஒய்ஃபை வந்து சினிமா ஃபங்க்ஷன் நான் கூட்டு போனதே இல்லை. சரி மொதல் அவார்டு வாங்க போகிறோம், பெரிய படத்துக்கு ஒரு அவார்டு வாங்க போகிறோன்ட்டு ஒய்ஃபை அந்த இது கூட்டு போனேன். டிக்கெட்டில் முறப்புறாரம் எல்லாமே அமைச்சிருந்தாங்க, எல்லாம் சீட்டு எல்லாமே செகண்ட் ஜீரோ இந்த மாதிரி சிஸ்டமனோ போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் லேட் ஆனதுனால சிஸ்டமனத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் போய் உட்காந்துட்டாங்க. அதில் உட்காந்தோடனே இப்போ எங்கே நாங்கள் போனோம் நின்றுட்டு இருக்கோம். அங்கே அஜித் சார், விஜய் சார், எல்லாம் சூப்பர் ஸ்டார் முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் ஒய்ஃபோட என்ன பார்த்துட்டு அஜித் சார் எந்திரிச்சு டக்குன்னு எந்திரிச்சு, சிஸ்டர் உட்காருங்க அப்படின்னாரு. அஜித் சாரா? அஜித் சார் எந்திரிச்சு, சிஸ்டர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல எனக்கு சீட் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ளே மேனேஜர் உதயகுமார் சார் தேடி பிடிச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அவரோட சீட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அது வரைக்கும் அஜித் சார் உட்காராம ஒய்ஃப் உட்கார சொல்லி நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் வந்து எங்களுக்கு சீட்டு வந்து உதயகுமார் சார் ஒதுக்கி கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் போய் உட்காந்தப்புறம் தான் அவர் உட்காந்தார். அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது வந்து அந்த இதெல்லாம் பெரிய பெருமை எனக்கு. சார் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். புடச்சலேருந்து அடிமட்டத்துலேருந்து வந்தேன். நான் நடிகராக திடீர்னு வந்த ஆள் கிடையாது. நான் வந்து பாக்கியராஜ் சார் கம்பெனிலேருந்து ராஜ்கிர சார் கம்பெனிலேருந்து எல்லாம் ப்ரொடக்ஷன் சீப்பாக ஒர்க் பண்ணுவேன். அப்போ அடிமட்டத்துலேருந்து ப்ரொடக்ஷன் கஷ்டம்னாலேருந்து இந்த 24 பெட்ரஸில் உள்ள கஷ்டம் பூரா தெரியும். அதனால் நான் வந்து வாழ்க்கையில் படிக்கலை. என் பிள்ளை 3 பொண்ணுங்களையுமே 3 பேருமே டபுள் டிகிரி படிக்க வச்சுருக்கேன். 3 பேருமே நல்ல இடத்த கல்யாணம் எடுத்துருக்கேன். எல்லாமே வந்து நான் உழைப்பால் கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து, அதாவது என்னென்னா 5 காசு 10 காசு இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் எனக்கு காரணம். கொண்டே அதாவது எனக்கு காசு வரனா கூட மொத்த காசையும் கொண்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட தான் செலவுக்கே காசு வாங்குவேன். அதனால தான் என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா, இந்த அளவுக்கு இருக்குன்னா அது காரணமே ஒய்ஃப் தான் சார்.